ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 182 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சேண்ட்ல கட்டுவாங்க. காங்குரோ அவனுக்கு தேவையான பப்பட்டை ரெடி பண்ணுவான். இது சேலஞ்சிங்காவே இருக்கு. நான் அதை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு நல்ல பப்பட்டை மாறக்கான கூடுதல் காரணம்பா. மாதிரி அதிக நேரம் இங்க என்ன பண்ற, புது பப்பட் செய்யறேன்னு சொல்லி கேப்பா. ஆமா, இது அசம்பிள் பண்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு, அப்புறம் ஒத்துழைக்கலாம் இல்லன்பா. கார் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன போருக்கு தயாராகிறேன்னு சொல்லி கேட்பான். காங்குரோ அப்படின்னு சொல்லான்பா. லீஃப் வில்லேஜுக்கு நடந்தது கேள்விப்பட்டையில இந்த பாயிண்ட்ல எதுவுமே நான் சர்ப்ரைஸ் பண்ணாது அப்படின்னு காங்குரோ சொல்லவும், லீஃப் வில்லேஜ் நம்ம கூட்டணிக்கு சொந்தமானது, அதை வேற ஒருத்தங்க பிரச்சனைட்டு கண்டுக்காம இருக்க முடியாதுன்னு மாதிரி அவங்களோட மொத்த வில்லேஜுமே அழிஞ்சிருக்கு. ரீபில்ட் பண்றது அவ்வளவு ஒன்னும் ஈஸி கிடையாதுன்னு காங்குரோ. அதுன்னு மட்டும் இல்லாம ஹொக்காகே இல்லாத இடத்த அவங்க நிரப்பி ஆகணும் மாதிரி காங்குரோ அதே தான்ட்டு பொலிட்டிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ல அவங்களோட ஹொக்காகே, அவங்களோட லீடர், அவங்களோட பில்லர் இல்லாம அப்படின்னு காங்குரோ சொல்லிட்டு இருக்கும் போது கையில் அடிபட்டுரும். அடைச்சா சொதப்பிட்டு அக்காச்சுக்கினால ஆனா அந்த டேமேஜ்ல இருந்து ஹொக்காகே இல்லாம மீள முடியும்னு எதிர்பார்க்கிற காரான்னு சொல்லி கேட்பான். காரா எனக்கு தெரியல, ஆனா அந்த வில்லேஜ்க்கு அவன் இருக்கான்லன்பா. பாஸ்ட்ல காட்டுவாங்க. காரா கிட்ட காங்குரோ, நீ மற்றவங்களை பயமுறுத்துறதுக்கான வெப்பன், அவ்வளவுதான், உனக்கு இது கஷ்டமா தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ல ரெகுலர் யூனிட்ல ஜாயின் பண்றதுலான்பா. சுப்பீரியர்ஸ்க்கு உன பத்திலாம் தெரியாது, அப்புறம் வில்லேஜ்ல இருக்க மெஜாரிட்டி பீப்புள் உன கண்டு பயப்படுறாங்க. இருந்தாலும் அப்படின்ட்டு காங்குரோ பேச வரும்போது காரா எனக்கு தெரியும்ட்டு, ஆனா ஒண்ணுமே பண்ணாம இருக்குங்கிறது எனக்கு பெரிய வழியை தான் கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறது எக்ஸாக்டா எனக்கு தெரியும். நான் என் வழியை கிளியர் பண்றதுக்கான விஷயத்த பண்ணா போதும். ஒருவேளை நான் அதை பண்ணனா நான் அவன மாதிரி இருக்கக்கான நாள் வரும் இருப்பான். லீஃப்ல காட்டுவாங்க. நருட்டோ என்ன ஹிடன் சாண்டோட ஜாயின் மிஷனான்ட்டு அவங்க எல்லாமே நம்ம இதை ஹேண்டில் பண்ணலான்பா. நருட்டோ ககாஷி அப்படிலாம் சொல்லாதடான்ட்டு பிரச்சனையே பார்டர்ல தாண்டான்பாரு. ரெக்வஸ்ட் இப்போ ஒருத்தர் பக்கம் போச்சுனாவே இன்னொரு பக்கம் அது பெரிய பிரச்சனையாகும் இல்லையா? இதே இந்த இடத்துல ஒன்னா அந்த மிஷன் முடிச்சா நல்லா இருக்கும்லன்ட்டு இது ரெண்டு பேரோட வேலையுமே ஈஸியாக்கும் பாரு. நருட்டோ கடுப்பாவான். சாஸ்கே லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா உருவான கூட்டணி, அதனால ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கான ட்ரஸ்ட்டை உருவாக்கணும். இதுதான் இந்த மிஷனோட மொத்தமுமேன்பா. ரொம்பவுமே அறிவாளியா இருக்கான்ட்டு சக்குரா சிம் பண்ணுவா. இவ்வளவு ஈஸியா சொன்னேனே எப்படா ஃபன் இருக்கும் பாரு ககாஷி. நருட்டோ அவ்வளவு ஈஸியா என்ன சொல்லிட்டானா, இன்னுமே எனக்கு புரியல, என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பான். இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம்டான்ட்டு இதெல்லாம் நேஷன்ஸ், வில்லேஜஸ், அப்புறம் முக்கியமான பீப்புள்ஸ் பத்தின்பா சக்குரா. நருட்டோ ஏன் சக்குரா இப்படி மோசமா பேசுறேன்பா. ககாஷி இது ஜாயின் மிஷன்கறனால நம்ம அவங்களோட சேர்ந்து பெஸ்ட் கொடுக்கலாம் பாரு. நருட்டோ சரின்னு போகவும் ககாஷி பேசினதெல்லாம் போதும்ட்டு சாண்ட சந்திக்கிறக்கான பாயிண்ட்க்கு போலான் பாரு. நருட்டோ ஃபர்ஸ்ட் யார் போறாங்கன்னு ரேஸ் வச்சுக்கலான்ட்டு ஓடிடுவான். என்னடா கிட்செட் கோவே சொல்லாம போறேன்ட்டு சக்குரா பின்னாடி ஓடுவா. நருட்டோ நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட்ன்பா. நீ இன்னும் வளரவே இல்லடான்பா சக்குரா. நருட்டோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு காண்டாவா. இதுதான் நம்ம அவங்களை சந்திக்க வேண்டிய இடம், ஆனா அவங்க எங்க போயிட்டாங்கன்னு பாப்பாரு ககாஷி. நருட்டோ பயங்கரமா திட்டிட்டு அவனுக்கு லேட்டா வரானுங்க. சாண்ட் வில்லேஜ் சேர்ந்து அவனுங்கள என்ன யோசிக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாது. சில நேரங்கள பாக்குறக்கே பயமுறுத்துற மாதிரி இருப்பானுங்க. அவங்க லீஃபோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு விருப்பப்பட்டா அவங்க டைம்க்கு வந்திருக்கணும்லன்ட்டு நருட்டோ குறை சொல்லிட்டு இருப்பான். காரா பின்னாடி தான் நிப்பான். லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்பான். நருட்டோ, சக்குரா, சாஸ்கே மூணு பேருமே பயப்படுவாங்க காராவான்ட்டு. சாஸ்கே இவனோட சேர்ந்து ஜாயின் மிஷனான்னு யோசிப்பான். ககாஷி மூணு பேத்தையுமே பார்த்துட்டு காரா கவலைப்படாத, நீ கரெக்ட் டைம்க்கு தான் வந்தேன் பாரு, ஏன்னா நாங்க தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் பாரு. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா காரா. சாண்ட சேர்ந்த இன்னும் 2 ஷினோபிஸ் வந்திருப்பாங்க. லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்பான். அவன் ரத்தவெறியோட இருக்க தோற்றத்தை மாத்தி இப்ப நாமளா இருக்கான் போலன்னு திங்க் பண்ணுவாரு ககாஷி. நருட்டோ கள்ள தூக்கி போடுவான். காரா சாண்ட யூஸ் பண்ணி தடுத்துருவான். இது அந்த சாண்ட் அப்படின்ட்டு சாஸ்கே அதன அல்டிமேட் டிஃபென்ஸ் ஆன்ட்டு பாப்பான். ககாஷி நருட்டோட காதை பிடிச்சி திருகிட்டு எதுக்குல அப்படி பண்ணேன்னு கேட்பாரு. நருட்டோ சும்மா தான் பண்ணன்ட்டு அவனை வரவேற்க விதமா இருக்கட்டும்ட்டு தான் பண்ணேன். ஒரு சின்ன கல்ல என்ன பண்ணிட போகுதுன்னு கேட்பான். டக்குன்னு தண்ணி கிட்ட பார்த்துட்டு ஆமா காரா அவன் கூட வந்தவங்க எங்கன்னு சொல்லி கேட்பான். ரெண்டு பேருமே பயந்துட்டு நடுங்கிட்டு இருப்பானுங்க. அந்த பையன் என்ன காராவை அல்டிமேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ண வச்சிட்டானேன்ட்டு ரெண்டு பேருமே அதை நினைச்சு பயப்படுவானுங்க. ககாஷி சிரிச்சுக்கிட்டே அவன் ஃபிட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா தான் இருக்கும் போல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ யாரா அவனுக்கு எப்படி பயப்படுறானுங்கன்னு பாப்பான். காரா கிட்ட மேக்கப் போட்டுக்கிறனும் அந்த ஃபேன் கேள் உங்க கூட இருந்தாங்களா அவங்க வரலையான்னு சொல்லி கேட்பான். என்ன காங்குரோன்ட்ட மாதிரியே சொல்றேன்னு கேப்பா சக்குரா காதை திருகிட்டு. நான் இப்போ வழக்கமான படைகளுக்கு கீழே லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கேன்பா. இப்போ நான் உங்களுக்கு என்னோட சபார்டினேட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ட்டு யாவோக்கி அண்ட் கொரோபின்பா. லெஃப்ட் சைட்ல இருக்கவன் நான் யாகோக்கின்பா, ரைட் சைட்ல இருக்கவன் நான் கொரோபின்பா. நான் ககாஷி ஹாட்டக்கே இந்த மிஷனோட இன்சார்ஜ்னு பாரு. அப்புறம் இதான் நருட்டோ, சக்குரா அண்ட் சாஸ்கேன்னு பாரு. பார்த்ததுல சந்தோஷம் சொல்லவும் ஹலோ சொல்லுவானுங்க. அவங்க ரெண்டு பேருமே ரூக்கீஸ், அதனால கொஞ்சம் பேஷண்டா இருங்கன்பா காரா. இதுக்கப்புறமா ககாஷி காரா நம்மளோட ஜாயின் அப் ஆயிட்டான்ல, அவனோட டீம் மவுண்டனோட வெஸ்டர்ன் சைட்ல இருந்து தேடுட்டும் பாரு. நம்ம டீம் 7 ஈஸ்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணலான்னு பாரு. அப்புறம் சமைட்ல ஒளிஞ்சிருக்க அந்த திருட்டு பசங்களை நம்ம ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணலான்னு பாரு. ககாஷி இது ஓகேவான்னு கேட்கவும் காரா சரின்பா. நருட்டோ அவ்வளவு நேரம் எதுக்கு, டீம் 7 நம்மளே அந்த திருட்டு பசங்களை முடிச்சலான்பா. டே அந்த திருட்டு பசங்க ரோக் நிஞ்சாடா, விஷயங்கள் சொன்னபடி பார்த்தா அவனுக்கு கேங்ல சுனின் கிளாஸ் அளவுக்குலாம் இருக்கானுங்கன்னு ககாஷி. சக்குரா கேட்டுக்கிட்டியா, அவசரப்பட்டு ஏதாவது பண்ணினா எல்லாருமே ஆபத்துல மாட்டிக்க வேண்டியதான்பா. நருட்டோ சரி சரின்றான். காரா உங்க ஸ்ட்ராட்டஜி படியே போலான்ட்டு, ஆனா ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசி ஆகணும்பா. காரா போகவும் பின்னாடி ககாஷியும் போவாரு. நருட்டோ இப்போதுக்கு காரா சீக்ரெட்டிவா பேசுறான்னு சொல்லி கேட்பான். 2 கேப்டன்ஸ் இருக்காங்கன்னா கிடைச்ச டீடைல்ஸ் பத்தி பேசிக்கணும்ல, அவ்வளவுதான்டான்பா சக்குரா. நருட்டோ மூஞ்சியை திருப்பிக்குவான். இருந்தாலும் காரா சைட் பார்த்துட்டு கேப்டனா காரா அவனுக்கு அவனே எல்லாத்தையும் பாத்துக்கிறான்பா. ககாஷி என்ன உங்களை ட்ராக் பண்றாங்களான்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, ஆனா தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நம்பலாம், ஆனா இது
இது உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சேன்பா. ககாஷி இதுக்கு பின்னாடி யாரு இருப்பாங்கிற ஐடியா இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. என் கிராமத்தை சேர்ந்த எல்டர்ஸ் தான், சொல்ல போனா அவங்க என்ன வெறுக்கிறாங்க, இது உங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு ஆனான்னு பேச வரும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவாரு ககாஷி. லீஃபும் சாண்டும் சேர்ந்து இந்த ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளோட பிணைப்பு டைட் ஆகும், அதுலதான் அர்த்தம் இருக்கு. அதிகப்படியான பிரச்சனையை சேர்ந்தே ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்மளோட பிணைப்பு அதிகப்படியே ஸ்ட்ராங் ஆகும் பாரு. நருட்டோ சக்குரான் சாஸ்கே வாங்க போலான்னு பாரு, எல்லாரும் கிளம்புவாங்க. லேட்டா வந்துடாத காரான்ட்டு போவான். காரா வாங்க சீக்கிரம் போலான்ட்டு கூட்டிட்டு போவான். சாண்ட் அசாசின்ஸை காட்டுவாங்க. காரா வாலண்டியரா ரெகுலர் ஃபோர்ஸ்ல இருக்கலாம் நம்ப முடியல, இது நம்ம வேலை ஈஸியாகும் பேசிட்டு இருப்பாங்க. சாண்ட் அசாசினோட கேப்டன் இதை நம்ம பண்றது மூலமா ஹையர் அப்ஸ் நம்மள பாராட்டுவாங்க, அது மட்டும் இல்லாம நமக்கான ரெப்புடேஷன்ஸ் ஜாஸ்தியாகும், சீக்கிரமே காரா உன் தலை எங்களுக்குன்னு பானுங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்டரி காராஸ் பாண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. யாவோக்கி கொரோபி கிட்ட காரா மாறிட்டதா கிராமத்துல பேசிக்கிறாங்க, இருந்தாலும் சாண்டோட அல்டிமேட் டிஃபென்ஸ் வருதா அப்படின்ட்டு கவுண்ட்லெஸ் ஷினோபிஸ்லாம் அவரோட கோவத்துக்கு ஆளாயிருக்காங்கிறத உண்மைன்பா. எதுவும் தப்பா நடக்காதுன்னு நினைக்கிறேன்ட்டு ரெண்டு பேரும் போகும்போது காரா செம்ம கோவத்தோட திரும்புவான். ரெண்டு பேருமே பயந்துருவாங்க. பார்த்தா காரா ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணிருக்கும், தடுத்திருப்பான். இதென்ன நம்மளோட எதிரிகள் அந்த திருட்டு பசங்களான்னு சொல்லி கேட்பானுங்க. இல்ல அவங்களோட டார்கெட் நான் தான். காரா கிட்ட காங்குரோ உன்னை பத்தி சுப்பீரியர்ஸுக்கு பெரிய எண்ணம்ல இல்ல, அதே மாதிரி கிராமமே உன்னை கண்டு பயப்படுதுன்னு அதை திங்க் பண்ணி பார்ப்பான். அதுக்கு காரா நான் முன்னேறி போலான்னு இருக்கேன், இங்கேயே மாட்டி இருக்க விரும்பலன்னு சொல்லியிருப்பான். காராக்கு அப்போசிட்ல சாண்டோட அசாசின்ஸ் இருப்பாங்க. ககாஷியை காட்டுவாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லுவாரு. நருட்டோ என்னன்னு கேட்பான். இன்னும் எவ்வளவு நேரம் எங்களை ஃபாலோ பண்ற நோக்கத்துல இருக்க போறீங்கன்னு ககாஷி கத்தவும், எங்க பிரசன்ஸ் எல்லாம் மறைச்சிட்டோம்னு நினைச்சோம், சும்மாவா கூப்பிடுறாங்க ககாஷி ஆஃப் த ஷாரிங்கா நைன் அப்படின்ட்டு மறைஞ்சு இந்த அசாசின்ஸ் வெளியே பிரசன்ஸை காட்டுவாங்க. நீங்க பாட்டுக்கு உங்க மிஷனுக்கு போங்க, அலை நேஷனோட நாங்க எந்த ஒரு வம்பும் வச்சுக்க விரும்பலைன்பாங்க. ககாஷி அலை நேஷனான்ட்டு நீங்களும் சாண்ட்ல இருந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாரு. ஜஸ்ட் ப்ளீஸ் எங்களை ஆடிட்டர்ஸா திங்க் பண்ணிக்கங்கன்னு பானுங்க. நருட்டோ ஆடிட்டர்ஸ்னு கேட்பான். சக்குரா இது இன்ஸ்பெக்டர்ஸ் மாதிரி நம்ம மிஷன்ல என்னெல்லாம் பண்றோம்னு அப்சர்வ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்பா. நம்மள இன்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு மாஸ்க், இவங்களை எல்லாம் ஒரு துளி கூட நம்ப முடியாதுன்னு நருட்டோ. ககாஷி ஆக்சுவலா காராவை நீங்க நம்பலதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆப்போசிட்ல இருக்க அசாசின்ஸ் சாண்ட பொறுத்த வரைக்குமே காராவோட பவர்ஸ் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்ல, அது ரொம்பவுமே மோசமா இருக்குன்னு சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்லாம அவனோட பவர்ஸ் நீங்களுமே ஆக்ஷன்ல பாத்திருப்பீங்கல்ல, அப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கவே கூடாதுன்னு பானுங்க. நருட்டோல செம்ம கடுப்பாவான். காராவை கொல்ல முடிவு பண்ணிட்டாங்களான்ட்டு ஷாக் ஆவாரு ககாஷி. சாஸ்கே மனசுக்குள்ள அதனாலதான் ஆன்பு ஸ்குவாட் அனுப்பிச்சிருக்காங்களான்னு திங்க் பண்ணுவான். அசாசின்ஸ் இந்த விஷயத்தை பண்றதுனால லீஃபுக்குமே நன்மைதானு சொல்லுவானுங்க. சக்குரா இருந்தாலும் அவன் உங்களோட கிராமத்தை சேர்ந்தவன்பா, உங்களுக்கு புரியல. லார்ட் காரா ரெண்டு கிராமத்துக்குமே பிரச்சனை தான், அவனை வாழ விடக்கூடாதுன்னு பானுங்க. காரா சொன்னதை திங்க் பண்ணுவான். நான் கிராமத்துல ஒரு ஆபத்தான டூல், அவ்வளவுதான். ஏன் நான் இருக்கிறது கூட மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு இருப்பான். ஹாக்கு சொல்லியிருப்பான்ல, நான் எதுக்கு வாழ்றேனே தெரியாம முதல்ல வாழ்ந்தேன்னு. அதே மாதிரிதான் காராவும் நான் ஏன் வாழ்றேங்கிற அர்த்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இருப்பான். இதெல்லாம் நருட்டோ திங்க் பண்ணுவான். சாண்ட் அசாசினை சேர்ந்தவன் காரா இனிமேல் வாழவே கூடாதுன்பான். நருட்டோ அவன் முகத்திலேயே பஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போவான். ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணுவோம். சாஸ்கே சிம்பிளா தடுத்துருவான். அவனை போக விடாதீங்கன்னு கத்துவான். ககாஷி கண்டிப்பா சாண்ட்ல காரா மேல சிம்பத்தியா இருக்க மக்களும் இருப்பாங்க, உங்களால அவனை ஏத்துக்க முடியல. அவனோட பவரை பத்தின பாயிண்ட் ஓகே தான், ஆனா எப்பவுமே உங்களோட முடிவுகளுக்கு வராதீங்க, நீங்க உணர்ற மாதிரி தான் நாங்களும் ஃபீல் பண்ணுவோம்ட்டு அப்படின்ட்டு ககாஷி சிடோரி பண்ணுவாரு. வேற லெவல்ல இருக்கும். அப்படியே காரா கிட்ட காட்டுவாங்க. காரா யாவோக்கி அண்ட் கொரோபி ரெண்டு பேத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவான். அப்ப அசாசினை சேர்ந்த ஒருத்தன் நம்ம வலையில மாட்டினான்டான்பா. யாவோக்கி அண்ட் கொரோபி வியர் பண்ணிக்க அந்த பின்னாடி இருக்க பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ரெண்டு பப்பட்ஸ் வந்து காராவை அட்டாக் பண்ணும். காரா அதையும் தடுத்துருவான். சாண்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுவான். யாவோக்கி அண்ட் கொரோபி நம்ம கதையை முடிக்க போறாருன்னு பயப்படுவாங்க. ஆப்போசிட்ல இருக்க அசாசின் இவன் இதை பண்றத பார்த்தாலே தெரியுது, இவன் ஜஸ்ட் கில்லிங் மிஷின் தான், இவன் ஒரு மிருகம், கொல்ற வெறி பிடிச்சவன்பா. யாவோக்கி அண்ட் கொரோபி காரா அந்த சாண்ட் ஹேண்டை யூஸ் பண்றத பார்த்துட்டு தன்னை கொன்றுவாரோன்ட்டு பயந்து ஓடிடுவானுங்க. அந்த பாக்ஸை மற்ற ரெண்டு அசாசின்ஸ் பிடிப்பானுங்க. இந்த ட்ராப்ல இவ்வளவு ஈஸியா மாட்டுவான்ல எதிர்பார்க்கலேன்பா. இப்ப விஷயம் ஈஸி ஆயிடுச்சுட்டு பப்பட் வாட்டர் ஸ்டைல் மிஸ்டிக் ரைன் டான்ஸ் ஜுட்ஸு பண்ணுவானுங்க. மண்ணை பொறுத்த வரைக்கும் தண்ணி பட்டுச்சுன்னா அது எந்த யூஸுமே ஆகாதுல, செம்ம ஈஸியா ட்ராப் பண்ணி காராவை பிடிக்கலான்னு பாப்பானுங்க. யாவோக்கி அண்ட் கொரோபியை கட்டுவாங்க. எப்படி அங்க இருந்து தப்பிச்சு வந்தாச்சுன்பா கொரோபி. யாவோக்கி மனசே இல்லாம இல்ல இது தப்பா இருக்கு, லார்ட் காரா நம்ம கிட்ட சொல்ல வந்தது அப்படிங்கும் போது அவர் நம்மள இங்க இருந்து தப்பிச்சு போக சொன்னாங்க மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே சேஃபா காரா எங்கன்னு சொல்லி கேட்பான். ரெண்டு பேரும் தலை குனியதை பார்த்துட்டு என்னடா சொந்த நண்பனை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு ஓடுவான் நருட்டோ. கொரோபி நண்பனா நீயும் நானும் லார்ட் காராவோட ஃப்ரெண்டான்ட்டு கேட்பான். காரா கிட்ட காட்டுவாங்க அசாசின் இந்த தண்ணி எங்க சக்கராவோட மோல்ட் ஆயிருக்கு, அது உன் மண்ணை ஒண்ணு இல்லாம ஆக்கிருண்டான்பா. காராவோட சாண்ட் ஆர்மர் கூட போக ஆரம்பிச்சிரும். உன்னோட ஜுட்சு வேலைக்காகாதுங்கவும் பக்கத்துல இருக்க அசாசின் சாகடான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். நருட்டோ வந்துருவான். காரா உன
காப்பாத்த நான் வந்துட்டேன் அப்படின்பா. காரா பின்னாடி போயிட்டு நருட்டோவான்ட்டு பாப்பான். அசாசின் கேப்டன் இது எல்லாமே ஷேடோ க்ளோன்ஸ் தான், ஒரிஜினல் உங்களுக்குள்ளதா இருக்கணும்ட்டு கதையை முடிச்சாகணும்ட்டு இருப்பான். யவோக்கியும் குரோபியும் சண்டை போடுவானுங்க. லார்ட் காரா எங்களோட ஃப்ரெண்டுன்ட்டு. காரா கிட்ட உங்களை விட்டுட்டு நாங்க தப்பிச்சு ஓட பார்த்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்பானுங்க. நருட்டோ ரெண்டு பேத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவான். காரா அந்த அசாசின் கிட்ட என்னோட பவர் எல்லாம் சாதாரணமா எடுத்துட்டாங்களே, இந்த தண்ணினால கட்டுப்படுத்த முடியாதுன்ட்டு சாண்ட் புல்லட் பண்ணுவான். ஒவ்வொருத்தனையும் காலி பண்ணிட்டே போகும். சாண்ட் தண்ணிக்கு முன்னாடி வேலைக்கு ஆகாதுன்ட்டு வாட்டர் யூஸ் பண்ணிருப்பானுங்க. பட் அந்த வாட்டர் கலந்த மாதிரியே தான் இந்த புல்லட்டை யூஸ் பண்ணுவான். அதுவும் வெறும் சின்ன பீஸா தான் இருக்கும். காரா இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்பா. நருட்டோ செம்ம இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ககாஷிங்க வந்துட்டு மோசமான சிச்சுவேஷன் தான், நாங்க எங்க சைடு இருந்தவங்க கதையை முடிச்சிட்டோம் பாரு. காரா இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பான். இதுக்காக நீ மன்னிப்பு கேட்க கூடாது காரா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவனுக்குதான்ட்டு நருட்டோ அசாசினோட முகமுடியை கழட்ட போகும்போது காரா வேணான்னு தடுத்துருவான். என்னதான் அவங்க என்ன ஏத்துக்கலினாலும் அவங்களும் சாண்ட் வில்லேஜை சேர்ந்தவங்க தானே, அவங்க என்னோட மக்கள்பா. நருட்டோ புரிஞ்சுதுன்பா. ககாஷி நம்மளோட மிஷனை பார்க்கலாமான்னு பாரு. காராவோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். அங்க இருந்த எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கான அந்த சின்ன பாண்ட், என்ன வேணும்னு நினைக்கிற அந்த கூட்டம், அதாவது ஒரு மறைக்கப்பட்ட பெரிய வெப்பனா இல்லாம அவங்களுக்கு தேவையானவனா அப்படிங்கும் போது அந்த பேண்டிட்ஸை கேப்சர் பண்ணிருப்பாங்க. இவங்களோட அலை மிஷன் ஆனதும் ஓவரா இருக்கும். அப்புறம் சாண்டோட காசைக்காகவான்னு காரா சொல்லவும், காங்கரோ இந்த மக்களுக்கு நீ தேவைப்படுற காரா, அவங்களோட நீ அந்த பிணைப்பை உருவாக்கிட்ட, இப்போ நீ அவங்களுக்கு காசைக்காகவா தேவைப்படுறேன்பா. உன் கனவை நீ அடைஞ்சிட்டு கண் கலங்குவான். காரா என் மக்களோட என் பிணைப்பை ஆழமாக்க அவன் தான் எனக்கு கத்து கொடுத்தான். நான் அனுபவிச்ச வழியை தான் அவனும் அனுபவிச்சான். என் வாழ்க்கை ஃபாலோ பண்ணி போற அந்த பாதையை மாத்திரக்கான வாய்ப்பு இருக்குன்னா லீஃப் வில்லேஜுக்கு அவன் இருக்கான். எனக்கு தெரிஞ்சவங்களை விட நட்புங்கிற பந்தத்தை மனசளவுல மதிக்கிறவன் நருட்டோ உசுமாக்கி. அவனும் அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச அவனோட நண்பர்களும் இந்த பெரிய டிசாஸ்டர்ல இருந்து மீண்டு வருவாங்க. கடந்து வந்த இத்தனை விஷயங்களையும் தாண்டி சேர்ந்து இன்னும் அதிகப்படியா வளருவாங்க அப்படின்னு காரா சொல்லும் போது நருட்டோ நிறைய கப்ஸ் கொண்டு வந்திருப்பான். அங்க இருக்க ஷினோபிஸ்க்கு சர்வ் பண்ண. பட் கால் தடுக்கி விட்டுருக்கோம். மொத்தமா விழுந்துரும் பார்க்கும் போது நருட்டோ கப்ஸ்லாம் கீழே விழுகாம புடிச்சிட்டு நிப்பான். இதை பார்த்த எல்லா ஷினோபிஸுமே சிரிப்பாங்க. நருட்டோவும் சிரிப்பான். திரும்ப பாஸ்ட்ல காட்டுவாங்க. பேண்டிட்ஸை பிடிச்சதுக்கு அப்புறமா ககாஷியோட டீமுக்கு பாய் சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. காரா யாவோக்கியான் குரோபி கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அது எனக்காக திரும்ப சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்பான். நாங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு சாரின்பானுங்க. இல்ல அது இல்ல, அதுக்கு முன்னாடி சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்பான். யாவோக்கி ஓ அதுவான்ட்டு குரோபியை தட்டவும் ரெண்டு பேரும் நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்பாங்க. காரா சிரிப்பான். விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வனக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, துன்பம் பெறலாம் இன்பம் பெறலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ அவுட் பிரேக் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ